அந்த நாட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இருந்தது. இளவரசி மிருதுளா அழகானவள், அமைதியானவள், அதிகமா பேசாதவள். அதனாலதான் அரசவையில எல்லாரும் சொன்னாங்க, அவள் நல்லவள், ஆனா அரசியாக தகுதி இருக்கான்னு தெரியல. மிருதுளா இத கேட்டதே இல்ல. ஏன்னா அவள் எப்போதும் அரசவைக்கு பின்னாடி இருந்தாள், கவனிச்சாள், அமைதியா பார்த்து கொண்டே இருந்தாள். அவளுக்கு ரொம்ப நெருக்கமானவன் ஆரியன். சிறு வயசிலிருந்து அவளோட கூட வளர்ந்தவன். அவளுக்கு முன்னாடி எப்போதும் உண்மை பேசும். இந்த அரசவை உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க சொல்வான். அவள் நம்பினாள். ஏன்னா அவன் எப்போதும் அவளுக்காக நின்னவன். அரசவையில ஒரு மூத்த அமைச்சர் விக்ரம். அவன் மெதுவா பேசுவான். எப்போ சொல்றதை மிருதுளா முக்கியமா எடுத்துக்கொண்டாள். ஏன்னா அவன் அவளை புகழ்ந்ததே இல்ல. அதனாலதான் ஒரு நாள் இரவு அரண்மனைக்கு வெளியே ஒரு பெண் வந்தாள். பழைய உடை, கையில் ஒரு கடிதம். இது உங்க அம்மாவோட கையெழுத்துன்னு சொன்னாள். மிருதுளாவின் அம்மா பல வருடங்களுக்கு முன் இறந்தவள். அந்த கடிதம் சொன்னது, எல்லாரையும் நம்பாதே, குறிப்பா உனக்கு அருகில் இருக்கிறவங்கள. அந்த பெண் யாருன்னு தெரியல. அடுத்த நாளே அவள் காணாம போயிட்டாள். மெல்ல மாறும் உலகம். அதுக்கப்புறம் அரசவை மாற ஆரம்பிச்சது. ஆரியன் சொன்னான், நீ அரசவைக்கு போக வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். விக்ரம் சொன்னான், மக்கள் இப்போ கோபமா இருக்காங்க, நீ வெளியே வராதே. மிருதுளா வெளியே வரல. அவள் மெதுவா அரண்மனைக்குள்ளேயே சிறைப்பட்டு போனாள். ஒரு நாள் அந்த இரவு அவள் ஆரியனின் அறைக்கு போனாள். அங்கே அவனும் விக்ரமும் ஒரே மேசையில். அவர்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். அவள் வெளியே வந்தா நம்ம பவர் போயிடும். அவள் புரிஞ்சு கொண்டாள். அவளை காப்பாத்துற மாதிரி நிக்கிறவனும் அவளை வழிநடத்துற மாதிரி பேசுறவனும் இருவரும் அவளை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் அரசவை கூட்டம். எல்லாரும் எதிர்பார்க்காத விஷயம் நடந்தது. மிருதுளா பேச ஆரம்பித்தாள், அமைதியா, தெளிவா. அவள் யாரையும் குற்றம் சொல்லல, யாரையும் எக்ஸ்போஸ் பண்ணல. அவள் சொன்னது, இத்தனை நாள் நான் மௌனமா இருந்தேன். ஏன்னா நான் பலரின் குரலை கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ என் குரலை நான் கேட்கிறேன். அவள் கிரீடத்தை கீழே வைத்தாள். நம்பிக்கை யாருக்குமே உரிமை இல்லை. அது கேள்வி கேட்கும் போதுதான் பாதுகாப்பு. அவள் அரசியாக இருந்தாளா? அந்த கதை முக்கியம் இல்ல. முக்கியம் இது. நம்பிக்கை அதிகமா இருந்தா ஏமாற்றம் எதிரியிடமிருந்து வராது, அருகிலிருந்துதான் வரும்.